நிறைய பேத்துக்கு வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் மாட்டி வீட்டை அழகாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது இது வீடா இல்லை ஹோட்டலா அப்படின்னு பார்த்து கேட்குற அளவுக்கு அழகாக அட்டகாசமாக இருக்கும். மாட்டினீங்கன்னா அது என்ன லைட்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த லைட் தான். இதில் வந்து நீங்கள் பேட்ரி மாட்டணும். அதில் மெல்லிஸாக ஒரு கம்பி இருக்கும், அதில் தான் சின்ன சின்ன பல்பெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ரி மாட்டினா போதும். நீங்கள் எங்கே வேணாலும் அதை சுற்றி விடலாம். டேபிள், சேரு, சின்ன சின்ன பாட்டு, செடி பாட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும். அப்புறம் இது வந்து பாட்டில் லைட்டு. ஜஸ்ட் எம்டி பாட்டிலில் நீங்கள் அந்த கம்பியெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துட்டு அந்த கேப் மாதிரி இருக்கும், அது கரெக்டாக அந்த பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கேப் ஃபுல்லாலாம் உள்ளே போகாது, அதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் கோல்டு மாதிரி தகதகன் மின்ற இந்த லைட் எங்கள் டிவி யூனிட்டில் புத்தர் சிலையெல்லாம் வச்சுருக்கோம், அதில் மாட்டினா சூப்பராக இருக்குமேன்னு வாங்கினோம். ஒயிட் பால்ஸ் மாதிரி இருக்கிற இந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் வந்து கொஞ்சம் பிளான்ட்லாம் வச்சு ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்கோம், அதில் மாட்டுறதுக்காக வாங்கினது. இன்னும் இந்த லைட்ஸை பொறுத்த மட்டும் சிக்கு விழுந்துருச்சுன்னா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த லைட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சூப்பர் லைட்ஸ், எல்லாமே குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. பாட்டில் கேப் மாதிரி இருக்க லைட்ஸு, அப்புறம் பேட்ரி போட லைட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதை கம்பியை மட்டும் அங்கங்கே சுற்றி விட்டுட்டு ஆன் ஆஃப் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இந்த கரண்ட் இல்லாத டயத்துலலாம் கூட அந்த மாதிரி பாட்டில் லைட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், நைட் ஃபுல்லாகவும் எரியும். ஏன்னா சில லைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ளக் இருந்தால் தான் மாட்ட முடியும். இந்த பேட்ரி இந்த மாதிரி இருக்கிற லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணோம் அந்த மழை டைமில். கிறிஸ்மஸ், தீபாவளி, நியூ இயர் வைப் கொடுக்குறதே இந்த மாதிரி லைட்ஸ் தான். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வீடு ஃபுல்லாக மாட்டி இது பண்ணுறதுக்கு பொறுமை வேணும். ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ஃபுல்லாக மாட்டினாங்க. இந்த ஷார்ட்ஸுக்கு 2-3 ஷார்ட்ஸ் முன்னாடி நாங்கள் அவுட்டோர் லைட்ஸ் எல்லாம் மாட்டுறது மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது வந்து இன்டோருக்கு மட்டும்தான். சூப்பராக இருந்தது, எல்லா லைட்டும் செட் பண்ணிவிட்டேன். சரி, ரொம்ப நேரம் எல்லாம் செட் பண்ணுறதெல்லாம் வீடியோவை காமிச்சு அவங்களுக்கு போர் அடிச்சமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்ஸ் மட்டும் காமிச்சிட்டு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு காமிக்கலான்ட்டு தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் ரைட் கார்னரில் இந்த லைட்ஸோட இதெல்லாம் நான் வேணுங்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா லைட்ஸும் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வார்மாக பிரைட்டாக வீடே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் மாட்டும் போது ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் கேட்பாங்க, நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க.